வணக்கம் மக்களே, மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய காணொளியில் என்னத்தை பற்றி பார்க்க போகின்றோம் என்றால், சமீபத்தில் அண்ணன் சீமான் தேனிசை செல்லப்பா அவர்களின் புகழ் வணக்க நிகழ்வில் உரையாற்றும் பொழுது தனக்கு கனடாவில் நடந்த சம்பவத்தை பற்றி கூறினார். அதை ஒரு அணில் குஞ்சு வெட்டி கொண்டு வந்து எக்ஸ் தளத்தில் போட்டு, உங்களுக்கு வேலைப்பாடு இருக்கும் பட்சத்தில் ஓய்வாக இருக்க, ரிலாக்ஸ் பண்ண, சிரிக்க வேணுமென்றால் இந்த காணொலியை பாருங்கள் என்று சொல்லி அண்ணன் சீமானின் அந்த காணொலியை வெட்டி அங்கே போட்டுள்ளது. அதை காட்டுகிறேன், பாருங்கள். அந்த காணொலியை நீங்கள் ஒரு முறை பார்த்துவிட்டு வாருங்கள். நாங்கள் தொடர்ந்து பேசுவோம் அதை பற்றி. அவள் கூட்டிட்டு போய் விசாரிச்சுட்டு திருப்பி என்னை விண்ணூர்தி நிலையத்தில் டிபோர்ட் பண்ணி திருப்பி அனுப்புகிறான். 10 ஆண்டுக்கு வரக்கூடாதுன்னு. சரி அனுப்பி விடுச்சிக்கிறேன்னுட்டேன். கொண்டு வந்து ஒரு இருட்டு அறைக்குள்ள உள்ள தள்ளிட்டாப்ல, மூடிட்டாப்ல, முன்னாடி விலங்க போட்டாப்ல. இப்போ பாவம் பார்த்தியதை முன்னாடி போட்டாப்ல. அப்போ இருட்டு அறை, ஒன்றும் இல்லை, ஒரு வெளிச்சம்ல ஒன்றும் இல்லை, ஒரு இது மாதிரி இருந்தது, சிமெண்ட் இது. அப்போ இந்த பாட்டு தான், பேசாமல் பேச வைப்பான் பிறவாகரன். ஓடி அந்த கதவை, ஆர் யூ ஓகே, ஆர் யூ ஓகே, ஓகே ஓகே நான் பாடிக்கிட்டே இருந்தேன். அது மாதிரி அவன் பேச மாட்டான், ஆனால் உலகம் பூரா அவனை பற்றி பேசும். இனிமேல் நம்ம பேச மாட்டோம், நம்மளை பற்றி எல்லாரும் பேசுவான். நீங்கள் பார்த்தீர்கள் தானே அவர் என்ன சொல்கிறார் என்று எழுதியிருக்கின்றார். அண்ணன் சீமான் புதுக்கதையுடன் வந்திருக்கின்றார், தங்களுக்கு பொழுதுபோக்கு தர என்று சொல்லி நக்கலாக அதை பதிந்துள்ளார். இவர்கள் அண்ணன் சீமான் எது சொன்னாலும் நம்ப மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அதில் ஒரு அனுபவம் இல்லை. அவர்கள் அதை கேட்டும் இருக்க மாட்டார்கள், கண்டும் இருக்க மாட்டார்கள். அப்படித்தான் ஆரம்பத்தில் அமைக்கறி, AK-74, அரிசி கப்பல் என்று எதை சொன்னாலும் அவர்கள் நம்ப மாட்டார்கள். என்னென்றால் அவர்களுக்கு தெரியாது அதுகளை பற்றி. தாங்கள் காணாதது ஒன்றை நம்பாதது தானே மனித இனம். ஜேசுநாதர் செத்து உயிர்த்து வந்து நான் தான் வந்துள்ளேன் என்று கேட்கவும், தொமையப்பர் நம்ப மாட்டேன் என்று சொல்ல, ஜேசுநாதர் காயத்தை காட்ட கையில் விரலை வைத்து பார்த்து நம்பிய மனிதர்கள் தானே நாங்கள். அப்படித்தான் இவர்களும் நம்ப மாட்டார்கள் என்ன சொன்னாலும். ஒருவர் ஒன்றை சொல்கின்றார் என்று சொன்னால், இந்த காலத்தில் அதை உண்மை சரிபார்ப்பது மிகவும் இலவு. இணையதளத்தில் நீங்கள் போய் தட்டிவிட்டாலே அனைத்தையும் சொல்ல போகின்றது. இப்பொழுது இந்த AI என்ற தொழில்நுட்பங்களும் வந்துவிட்டது. கேட்டால் சொல்லும் உடனே, என்ன இப்படி இருட்டறை இருக்கின்றதா, பிடித்தால் எங்கே வைப்பார்கள், எப்படி என்று கேட்டால் அது சொல்லும். வெளிநாட்டில் அப்படி இருக்கின்றன்னு சொல்லி, தமிழ்நாட்டில் அப்படி இருக்கின்றன்னு சொல்லி. தமிழ்நாட்டில் சிறைச்சாலை இருக்கின்றது. அதேபோல் காவல் நிலையத்திலும் தடுப்பு காவல் உள்ளே வைக்கும் ஒரு அறையும் இருக்கின்றது. அவைகள் முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கும். அங்கே இருட்டறை போன்று இருக்காது, வெளிச்சமாகத்தான் இருக்கும். அதை நாங்கள் பார்த்துள்ளோம். ஆனால் இங்கு வெளிநாட்டில் உங்களை மெயின் ப்ரிசனுக்கு கூட்டிக் கொண்டு போகிறதுக்கு முதல் உங்களை போலீஸ் பிடித்தாலோ அல்லது இமிக்ரேஷனில் பிடித்தாலோ, தடுப்பு காவல் என்று சொல்லி லோக்கப் என்று சொல்கிறது, அது வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேயே இருக்கும் ஒரு அறை. அது இருட்டாகத்தான் இருக்கும். அங்கே வந்து உங்களை டெம்பரரியாக வச்சிருப்பதற்குத்தான் அந்த லோக்கப் என்று சொல்கிறது அது இருக்கும். அது ஒரு அளவான இருட்டாகத்தான் இருக்கும். மேலே ஒரு மூலையில் ஒரு ஜன்னல் இருக்கும், ஒரு கட்டில் ஒன்று இருக்கும். அது பெரும்பாலும் சீமெந்தில் தான் சென்றிருப்பார்கள். என்ன சொன்னால், மரத்தை கம்பியை போட்டு விட்டால் அதை கலட்டி அதை உடைத்து தாங்களே அதை செய்து விடுவார்கள் என்பதற்காண்டி பெரும்பாலும் அது ஒரு கட்டுக்கட்டிலாகத்தான் இருக்கும். அப்படியான ஒரு அமைப்பில் தான் இங்கே லொக்கப் இருக்கும். அதைத்தான் அண்ணன் சீமான் சொன்னார். சீமான் அண்ணன் 100 கிலோமீட்டர் என்று சொல்லிவிட்டார். உங்களுக்கும் எனக்கும் தெரியாது அவரை எந்த சிட்டியில் வைத்து காவல்துறை கைது செய்ததுண்டு. அதே போல் எந்த சிட்டியில் இருக்கும் விண்ணூர்தி நிலையத்துக்கு அவரை அழைத்து சென்றார் என்று எங்களுக்கு தெரியாது. அப்போது அவர் சொல்வதைத்தான் நாங்கள் கேட்க வேண்டும். 100 கிலோமீட்டராகவும் இருக்கலாம், 1000 கிலோமீட்டராகவும் இருக்கலாம். அவர் சொல்வதை நாங்கள் கேட்க வேண்டும். எங்களுக்கு தெரியாது எங்கு வைத்து பிடித்தனர் என்று சொல்லி. ஆனால் அவர் கண்டாக்கு போனது உண்மை, அங்கே அவரை பிடித்து டிபோர்ட் பண்ணியது உண்மை. அப்போ அவர் சொல்வதும் உண்மைதான். 100 கிலோமீட்டர் அவரை விலங்கிட்டு கூட்டி சென்றிருக்கின்றனர். வெளிநாட்டில் உங்களை காவல்துறை கைது செய்கிறது என்று சொன்னால் முதலில் அவர்கள் விலங்கிடுவார்கள். விசாரிப்பதற்கு முதலே இப்போ உங்களை குற்றஞ்சாட்டி ஒருவர் காவல்துறைக்கு அழைக்கின்றார் என்று சொன்னால், நீங்கள் அந்த இடத்தில் நின்றால் காவல்துறை வந்தவுடன் உங்களுக்கு விலங்கிட்டு ஒரு ஓரமாக
நிப்பாட்டி விட்டு தான் விசாரிப்பார்கள். விசாரணை முடிவில் உங்களில் ஒன்றும் இல்லை என்று சொன்னால் விலங்கை கலட்டி விட்டு போக சொல்லுவார்கள், அல்லது விலங்கோடு உங்களை காரில் ஏற்றி கூட்டிக் கொண்டே அந்த லொக்கப் அறையில் வைத்திருப்பார்கள். அங்கு விசாரித்து உங்களை நீதிமன்றம் கொண்டு செல்வதா என்னென்று சொல்லி உங்களை விடுவிப்பார்கள். அதுதான் நடைமுறை. அப்படித்தான் இமிக்ரேஷனுக்கும் குடிவரவு குடி அகழ்வுக்கும் இதே நிலைமை தான். இமிக்ரேஷன் உங்களை பிடிச்சால் விலங்கிட்டு கொண்டு போய் லொக்கப் ரூமில் வைத்து உங்களை டிப்போர்ட் பண்ண முடிவெடுத்து விட்டால் விண்ணூர்தி நிலையத்தில் இருக்கும் ஒரு லொக்கப் அறையிலும் வச்சிருப்பார்கள். வைத்து உங்களுக்கான நேரம் பெற உங்களை இமிக்ரேஷன் ஆஃபீஸரிடம் கொடுத்து சில ஆட்களை விலங்குடனேயே ஃப்ளைட்டில் ஏற்றி அனுப்புகிறதும் உண்டு. எங்களுக்கே அனுபவங்கள் உண்டு. எங்களையும் பிடித்து அனுப்ப எவ்வளோ முயற்சித்தன. நாங்களும் இங்கே வந்தது அகதியாகத்தானே. அப்போ எங்களுக்கு எல்லாம் தெரியும் எப்படி இங்கே நடவடிக்கைகள் இருக்கின்றது என்று சொல்லி. உங்களுக்கு ஒன்றும் அனுபவம் இல்லை, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று சொன்னால் ஒருவர் சொல்வதை எல்லாம் கட்டுக்கதை பகுடி விடுறார், அளந்து விடுறார் என்று சொல்லும் இந்த மனநிலை என்னென்று சொல்வது? எத்தனை நேரம் தான் உங்களுக்கு நாங்களும் வந்து விளக்கம் சொல்வது? இல்லை, இப்படித்தான் இங்கே நடக்கின்றது, அப்படி நடந்தது என்று சொல்லி. ஒருவன் பொய் தான் சொல்கின்றான் என்று நீங்கள் கட்ட வேண்டும் கதை என்று முடிவெடுத்து விட்டால் உண்மை சொன்னாலும் அதை பொய் என்று தான் சொல்லுவீர்கள். ஒருவனை பற்றி நீங்கள் அவன் கெட்டவனாக நடந்தாலும் அவனை கடவுள் சாணத்தில் தூக்கி வைத்து தான் செய்வீங்கள். அதுக்கு உதாரணம் உங்கள் தலைவர். அவர் குடும்பத்தை விட்டு இன்னொருவருடன் திரிவதை கூட அது தங்கச்சி தமையன் என்று கூட ஒரு ஒரு கட்டத்தில் காட்டிவிட்டீர்கள் கதை. ஒரு தங்கச்சியாக அண்ணனை பார்த்து மகிழ்கிறார் பதவியேற்பு விழாவில் என்று கூட கதை காட்டிவிட்ட நீங்கள் அப்படிப்பட்ட அணில் குஞ்சுகள்லாம் நீங்கள். உங்களுக்கு எத்தனை முறை நாங்கள் எடுத்து கூறினாலும் எதுவும் விளங்காது. ஒரு சின்ன ஒரு தேடுதல் நடத்தினாலே இணையதளத்தில் அண்ணன் சீமான் சொல்வது உண்மையாக பொய்யாண்டு தெரிந்துவிடும். ஆனால் அதெல்லாம் நீங்கள் செய்ய மாட்டீங்க. உங்களுக்கு ஒருவனை மட்டுப்படுத்த வேண்டும், அவனை சிறுமைப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் அடித்துவிடும் செயல்தான். உங்களுக்கு எதிராக பேசினால் பிடித்து உள்ளே போடுவீர்கள். நீங்கள் அடுத்த திமுகவாக இப்பொழுது வந்து விட்டீர்கள், மாரிதாஸை பிடித்து போட்டு விட்டாச்சு, உங்களுக்கு எதிராக சொல்லிவிட்டார் என்று சொல்லி, அவதூறு என்று சொல்லி. இப்போ நீங்கள் அண்ணன் சீமானை பற்றி தவைக்க கட்சியினரும் தவைக்க தொண்டர்கள் விஜய் ரசிகர்கள் எழுதுவதும் கதைப்பதும் இதெல்லாம் அவதூறில் வராது. இதற்கெல்லாம் ஒரு தண்டனையும் இல்லை. அவர்கள் என்ன வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் கதைத்து கொண்டிருக்கலாம். ஏனென்றால் நீங்கள் ஆளுங்கட்சி, நீங்கள் எவ்வாறு வேண்டுமானாலும் ஒரு மனிதரை இழிவுபடுத்தலாம். இதுக்கெல்லாம் தண்டனை இல்லை. ஆனால் அடுத்தவர் உங்கள் ஆட்சியில் நடக்கும் கொடூரங்கள், உங்கள் ஆட்சியில் நடக்கும் தவறுகளை சுட்டி காட்டினால் எங்கே ஒரு பிழை இருக்குது என்று பிடித்து அவரை உள்ளே போடுவதற்கான வேலைகளில் இறங்கிவிடுவீர்கள். நீங்கள் தான் திமுக 2.0, வேறு யாரும் இல்லை. திமுக ஆட்சியிலிருந்து பேரளவில் தான் அது விலகியுள்ளது. திமுக என்ற கட்சி இல்லாமல் போய்விட்டது ஆட்சியில். ஆனால் திமுகவின் கொள்கை கோட்பாடு அதே ஆட்சி தொடர்கிறது தவைக்க ஆட்சியில். இதில் எந்த வேறுபாடும் இல்லை. அதுக்கு உதாரணம் நீங்கள் தான். இப்படியான தவைக்க தொண்டர்கள் நடத்தும் செயல்கள் தளத்திலும் களத்திலும் சரி இணையதளத்திலும் சரி தவைக்க தொண்டர்கள் அட்டகாசம் இப்பொழுது கூடிக்கொண்டு போகின்றது. எப்படி திமுக கட்சியினர் செய்தனரோ அதையே தான் நீங்களும் செய்கின்றனர். ஒரு வேறுபாடும் இல்லை. அவ்வளோந்தான். ஆகவே மக்களே, இவர்கள் இப்படியான அவதூறுகளை தூக்கி கொண்டு வரட்டும். அவையெல்லாம் எதிர்த்து ஆடுவதற்கு நாங்கள் இருக்கின்றோம். இவர்கள் என்னதான் பொய்யாக கட்டமைக்க எண்ணினாலும் அண்ணன் சீமான் சொல்லும் எதனையும், ஆனால் அவையெல்லாம் உண்மை என்பது அனைவருக்கும் தெரியும். இவர்களுக்கும் தெரியும். ஆனால் தெரிந்தும் இல்லை, இதை ஒரு நகைப்புக்கிடமான செய்தியாக்க வேண்டும், திரும்பவும் கதை கட்டி விடுகின்றார் என்று அவுத்து விட வேண்டும் என்ற ரீதியில் வெட்டியொட்டி பரப்புகின்றனர். ஆனால் மக்களுக்கு தெரியும் என்ன உண்மை என்று, உலகத் தமிழர்களுக்கு தெரியும் என்ன உண்மை என்று. இங்கே நடக்கும் நடைமுறைகள் எங்களுக்கு தெரியும். இஞ்சத்தியான் கட்டமைப்புகள் எப்படி இருக்கும் என்றும் எங்களுக்கு தெரியும். ஆகவே இவர்கள் அண்ணன் சீமானை நகைப்பதாக எண்ணி போடுவதெல்லாம் அவர்களைத்தான் நகைப்புக்கு உள்ளாக்கின்றது உலகத் தமிழர் மத்தியில். ஏற்கனவே அவர்கள் ஒரு நகைப்புக்கிடமான ஆட்சியாகத்தான் இங்கே போய்கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில். மீண்டும் மீண்டும் தங்களை ஒரு நகைப்பு பொருளாகி கொண்டிருக்கின்றனர். அது எவ்வளோ காலத்துக்கு தொடரும் என்று தெரியவில்லை. பார்ப்போம் பொறுத்திருந்து. அவ்வளோதான் மக்களே. உங்கள் கருத்துக்களை இங்கே தெரிவித்து விடுங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.